Hello warriors, good evening and welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening pasangla. Am I audible? Good evening. Good evening, good evening. Yes. சீக்கிரம் வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். ஃபாஸ்டா. Good evening. Good evening, good evening. Hi, welcome to the session. மிட்டம் டெஸ்ட் மார்க்லாம் கொடுத்துட்டாங்களா? மிட்டம் டெஸ்ட் மார்க் என்ன, எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்க எல்லாரும்? சென்டம் 95, 90+, 80+. இல்லை கேப்டன், நான் கம்மியான மார்க் வாங்கிட்டேன், ஐ எம் ஸோ பயங்கரமான ஃபீலிங்ஸில் இருக்கேன், நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், அந்த மாதிரி. என்ன யார் யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் மென்டாலிட்டி? என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க? 100 out of 100, ஓகே. 50 out of 50, 94, சூப்பர், குட், வேறு லெவல்டா, செம்மையாக சம்பவம் பண்ணியிருக்கீங்க. இப்போ பண்ணதை விட குவார்ட்டர்லியில் பண்ணுறது தான் என்னது ரொம்ப முக்கியம். எஸ், சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். 90, சூப்பர். 100, 94, 99, வெரி குட்ரா, சூப்பராக மார்க் வாங்கியிருக்கீங்க எல்லாருமே, வேறு லெவல். இதே மாதிரியே நம்ம குவார்ட்டர்லிலையும் என்ன பண்ணணும், செம்மையாக மாசாக மார்க் வாங்கணும். அப்படி நீங்கள் மார்க் வாங்கணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு அல்டிமேட் ஆப்ஷன், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே எதுவுமே இல்லாததுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட தீ மின்னல் பசங்களா, திஸ் 1 year பேட்ச் ஃபார் கிளாஸ் 9, 10, 11, 12 2499 இருக்குல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காக ஒரு சூப்பர் டூப்பர் திங் வரப்போகுது. எப்பயுமே தீ மின்னல் வாங்குடான்னு தானே சொல்லுவேன், ஆனால் இப்போ தீ மின்னல் வாங்காதன்னு சொல்ல போகிறேன். தீ மின்னல் இப்போ ஜாயின் பண்ணாத. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், தீ மின்னலில் இப்போ ஜாயின் பண்ணாத. ஏன்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. இண்டிபெண்டன்ஸ் டே வருது, வி ஆர் கோயிங் டு லான்ச் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர். சரியா? இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வரப்போகுது, அதனால வெயிட் பண்ண. இந்த ப்ரைஸ் பயங்கரமாக கம்மியாக போகுது. நீ என்ன பண்ணிடலாம், அப்படி ப்ரைஸ் கம்மியாகிறப்ப வாங்கிடலாம். சரியா? 2499 விட நீ என்ன பண்ணிடலாம், ப்ரைஸை கம்மியான காஸ்ட்டில் வாங்கிக்கலாம். சூப்பரில், வேறு லெவலா? ரைட். தீ மின்னல் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்ததுன்னா அல்டிமேட் செஷனு, கரெக்டாக இல்லையா? ஆல்ரெடி தீ மின்னல் இருக்க பசங்கள்டெல்லாம் கேட்டுப்பாரு, வேறு லெவலில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த மிட் டர்ம் டெஸ்ட்லேயே அவங்களோட மார்க்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ குவார்ட்டர்லி முடிச்சு 10th, ஹாஃப் இயர்லிலாம் வரப்போ வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வேறு லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தீ மின்னலில் ஜாயின் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஆஃபர் போட்ட உடனே ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ரைட், சூப்பர். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். எங்கே, எப்போ? திஸ் இயர் MVSAT 2026 இஸ் ஓப்பன். வெகு விரைவில். ரைட்டா? MVSAT 2026 வரப்போகுது. ஸோ 100% ஸ்காலர்ஷிப். நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது. எக்ஸாம் எழுத வரப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். சரியா? செம்மையாக மாசாக இருக்க போகுது. ஸோ நம்ம மீட் பண்ண மாதிரி ஆச்சு, நம்மளோட லைஃப்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போன மாதிரி ஆச்சு. ஸோ இது ரெண்டையும் மறந்துடாத. சரியா? ரைட். ஸோ அல்டிமேட்டு நம்மளோட AIO, ரைட்டா? குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ கோர்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஃப்ரீ கோர்ஸ் வேணுமா? இப்போவே கீழே பாரு, டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்கா நம்ம சேனலில். இப்போ நீ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுலேயே பாரு கீழே, அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைவ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அந்த லைவில் கீழே டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தியா? இதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணலாம், இப்போவே இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமோட ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவே கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை பை பண்ணி ஜாயின் பண்ணிட. கம்ப்ளீட்லி ஃப்ரீ, காசுலாம் நீ கட்ட தேவையில்லை. கம்ப்ளீட்டாக என்னது, ஃப்ரீ கோர்ஸு, கம்ப்ளீட் ஃப்ரீ கோர்ஸ். ஸோ ஜாயின் பண்ண, மாஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க, மாஸாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட்டா? சூப்பர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாப்டர் 3 படிக்க போகிறோம். சாப்டர் 3 படிக்கலாமா? ரெடியா? யாரெல்லாம் சாப்டர் 3 படிக்க ரெடியாக இருக்கீங்க? என் கூட சேர்ந்து சாப்டர் 3 படிக்க யார் ரெடியாக இருக்கீங்க? செம்மையா மாசாக படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் என் கூட சேர்ந்து படிக்க ரெடியாக இருக்கீங்க? ஆரம்பிக்கலாமா? மாசா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்?
என்னடாச்சு? சுச்சோ, ரைட், அதை நான் சரி பண்ணிக்கிறேன். அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை சார், அதை சரி பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் படிக்கலாமா? யார் யாரும் என் கூட சேர்ந்து ஃப்ளூயிட்ஸ் படிக்க ரெடியாக இருக்கீங்க? இஃப் யூ ஆர் ரெடி, புட் ஃபயர் இன் த சாட். சாட்டில் ஃபயர் போடுங்க, கட 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 கடன்னு சாட்டில் ஃபயர் போடுங்க. நம்ம சாப்டர் 3 ஃப்ளூயிட்ஸ் படிக்கலாம். சாப்டர் 3 ஃப்ளூயிட்ஸ் படிக்கலாமா? ரெடியா? மாசா? டுடே கேப்சல் வரும் சரியா? ரைட் 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 ரைட். On what factor the pressure exerted by liquid depends on? ரைட்டா? ஒரு லிக்விட் மேல இருக்கக்கூடிய பிரஷர் எதை பொறுத்து அமைகிறது? क्वेश्चन என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? on what factors, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம், எந்தெந்த காரணிகள்லாம் ஒரு லிக்விட் மேல இருக்கக்கூடிய பிரஷரை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்குனே வருவாங்க போலயே, ஏன்னா நமக்குனே வருது இந்த பிரச்சனைலாம். ரைட், சரியாயிடுச்சு. On what factors the pressure exerted by the liquid depends? Liquid exerted by the pressure எதை பொறுத்தலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் டெப்த் தான், எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். லிக்விடோட டென்சிட்டி, டென்சிட்டினா அது அடர்த்தி, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அந்த லிக்விடு அப்படிங்கிறது. ஹனி பார்த்தீங்கன்னா ஹை டென்ஸு. அதுக்கப்புறம் வந்து அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று சால்ட் வாட்டர், சீ வாட்டருக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் நம்ம குடிக்கிற தண்ணியோட டென்சிட்டி கம்மி, வேறு சீ வாட்டரோட டென்சிட்டி ஜாஸ்தி, அதை பொறுத்தும் மாறப்போகுது. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாத்த பொறுத்தும் ப்ரெஷர் மாறப்போகுது. ரைட்டா? ப்ரெஷர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கீழே போக 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 மேலே போக போக ப்ரெஷர் குறையும், கீழே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th and 11th இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக, ஆல்டிடியூட்னா இது உயரம், உயரம் மேலே போக 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 மேலே போக போக என்ன ஆகும்? ப்ரெஷர் டிக்ரீசஸ். அதே இது நீங்கள் கீழே போக 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 டெப்த்து, தண்ணிக்குள்ளே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் என்ன பண்ண போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் எப்போ டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சூப்பர், நான் சொன்னதை. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின், why does a helium balloon float in the air? யார் யாரெல்லாம் ஹீலியம் பலூன் வாங்கியிருக்கீங்க? யார் யாரெல்லாம் ஹீலியம் பலூன்? எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் ஹீலியம் பலூன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஹீலியம் பலூன் வாங்கணும் இந்த பலூன், ஏன்னா கேஸ் பலூன்னு சொல்லுவோம். அப்போல்லாம் ஹீலியம்னு அதில் இருக்க காற்றுக்கு பேர் ஹீலியம்லாம் தெரியாதுல்ல, அதில் இருக்க கேஸ் பேர். ஸோ வி யூஸ்வலி சே தட் இட் இஸ் கேஸ் பலூன், கேஸ் பலூன், கேஸ் பலூன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு கேஸ் பலூன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் விஷயம், கேஸ் பலூன் அப்படின்னு. யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கேஸ் பலூன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை? எஸ், எனக்கெலாம் அது ரொம்ப ஆசை. அது வாங்கி பறந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதை பிடிக்கக்கூட முடியாதுன்னா, விட்டோன்னா பிடிக்கக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் பலூன் எல்லாம் அந்த கேஸ் என்ன அப்படின்னா ஹீலியம். ஏன் அது ஃப்ளோட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீலியம் இஸ் மச் லெஸ் டென்சர். ஹீலியம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, வெயிட் லெஸ்ஸாக இருக்கும், டென்சிட்டி கம்மி. ஹீலியமோட டென்சிட்டி என்னது? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் வை ரைட்டா தேன் த ஆர்டினரி ஏர். சாதாரண காற்றை விட ஹீலியம் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டென்சிட்டி கம்மியாக இருக்கப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரம் என்ன பண்ணுது? அது மிதக்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீங்கள் பிளாஸ்டிக்கை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? மிதக்குது. அது இது நீங்கள் ஒரு இரும்பு குண்டை போட்டிங்கன்னா மூழ்கிடுது. காரணம் இரும்போட டென்சிட்டி ஜாஸ்தி, அதனால் மூழ்கிடுது. அதே இது தட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டோட டென்சிட்டி கம்மி, அதனால் அது மிதக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ தட் இஸ் த ரீசன். Helium is much less denser than the ordinary air, which gives them buoyancy and thus float in the air. இந்த வார்த்தை இருக்குது பார்த்தியா, buoyancyங்கிறது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்குது. buoyancy ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த buoyancy ஃபோர்ஸை அடிப்படையாக வச்சு தான் அவ்வளோ பெரிய கப்பல் சின்னதாக இருக்குமா? கப்பல் பல மடங்கு பெருசு. நம்ம நார்மல் வீட்டு கட்டடத்தை விட பயங்கர பெருசாக இருக்கும். கப்பலோட நீளமே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், 700 மீட்டர், 800 மீட்டர்லாம் இருக்கும். 800 மீட்டர்லாம் ரொம்ப தூரம்டா. நீ நடந்து பார்த்தா தான் தெரியும் 800 மீட்டருங்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்னு. 1 மீட்டர்னால இவ்வளோ தான் 1 மீட்டர் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 1 மீட்டர்.
இது வந்து 1 மீட்டர் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர் இதில் இவ்வளோ 1 மீட்டர் வரும். ஏன்னா இது 30 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 30 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 30 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 800 மீட்டர், 1 கிலோமீட்டருக்குலாம் இருக்குது. பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் சொல்லுவாங்க ULC VLCன்னு, வெரி லார்ஜ் கண்டெய்னர், அல்ட்ரா லார்ஜ், அந்த மாதிரி நிறைய கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்கள்லாம் வேறு லெவலில் பயங்கர பெருசாக இருக்கும். அதெல்லாம் எப்படி மிதக்குது? அதில் அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப், கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில், டன்ஸ், அதாவது 1 லேக் டன்ஸ், 2 லேக் டன்ஸ், அவ்வளோ டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை ஏற்றிட்டு போவாங்க. இரும்பை ஏற்றிட்டு வருவாங்க, சின்ன சின்ன மரங்கள் ஏற்றிட்டு வருவாங்க, சின்ன சின்ன மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், சல்ஃபரு, கேஸ் எல்லாம் கூட ஏற்றிட்டு வருவாங்க, பெட்ரோலு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்றிட்டு வருவாங்க. அப்போ எப்படி தண்ணிக்குள்ளே மூழ்காமல் இருக்கு? பிகாஸ் ஆஃப் பாயின்சி ஃபோர்ஸ். நம்ம எல்லாம் கப்பல் எப்படி பார்த்துருப்போம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் கப்பல்னால் எப்படி இருக்கும்? கப்பல்னால் எப்படி பார்க்கும்? இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் கப்பல் அப்படின்னா இப்படி தான் தெரியும், கரெக்டாக? வேணா கத்தி கப்பல் செய்யணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கத்தி கப்பல் வேணும்னா இப்படி ஒன்று கீழே போட்டுக்கலாம், ரைட்டா? இப்படி இருக்கும் கத்தி கப்பல், மேலே இப்படி ஒன்று போட்டு வச்சுக்குவோம், ரைட்டா? ஜென்ரலாக நம்மளாம் கப்பல்னால் இப்படி தான் சொல்லுவோம். இல்லை க்ளீன் அண்ட் கிளியராக நம்ம ஒரு போட் வரையணும் அப்படின்னா போட் எப்படி இருக்கும்? நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா ஒரு போட்டுன்றது இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? இப்படி இருக்குமா ஒரு போட்? இங்கே ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட் இருக்கும், இப்படியெல்லாம் சீட் இருக்கும், கரெக்டாக இல்லையா? போட் இங்கே வந்து ஒரு பெடல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பெடலை திருப்பினா நம்மளோட போட் போகும், அந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்த்துருக்குது. கப்பல் எப்படி இருக்கும் தெரியுமா? யூஸ்வலாக ஷிப்பு அப்படின்னாலே நம்ம பார்க்குறப்ப இருக்க மாதிரி இருக்காது. ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட முன்பகுதியில் நல்லா இப்படி ஒரு கூர்மையாக வளைஞ்ச மாதிரி இருக்கும், மேல் பகுதி எப்பயும் போல் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இப்படி வரும். இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கப்பல். இங்கே பெரிய பெரிய கட்டடம், மேலே அப்படியே கட்டடம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, சரியா? இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா கப்பல். இங்கே இப்படி ஒரு இது இருக்கும், இங்கே என்னது இந்த மாதிரி ஒன்று இருக்கும், சரியா? இந்த மாதிரி இருக்க போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த கப்பல்? மேலேருந்து பார்க்குறப்ப நம்ம இப்படி பார்க்குறப்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ அகலமாக, இவ்வளோ பெருசாக நீளமாக இருக்கும், இவ்வளோ பெருசாக நீளமாக இப்படி இருக்கும், பயங்கர அகலமாக இருக்கும் கப்பல், பயங்கர அகலம். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே சமதளமாக ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ளாட்டாக இருக்கப்போ என்ன ஆகும்? அப்போ அதிகமான பாயின்சி ஃபோர்ஸ். தண்ணி என்ன பண்ணுமா? ஃபோர்ஸ் கொடுக்குமா? தண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ண போகுது? ஷிப்பை மேலே தூக்கி வைக்கும். ஷிப்பு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல, அது ஈக்குவலாக கீழேருந்து விழுகும். இந்த பேனாவை இப்படி தண்ணிக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால் டபக்குன்னு கீழே விழுந்துடும். அதே இது ஒரு தட்டு இருக்குல்ல, பிளேட்டு, தட்டு, நீங்கள் பிளேட்டை யோசிச்சு பாருங்களேன், பிளேட்டை நீங்கள் வேர்ட்டிக்கலாக தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா மூழ்கிடும். அதே இது பிளேட்டை நீங்கள் இப்படி சமதளமாக வச்சு பாருங்கள், எந்த பிளேட்டாக இருந்தாலும் சரி மிதக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பளவு அதிகமாகிறப்ப அழகாக போட் அந்த பிளேட் என்ன பண்ணுமா? மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்கிறப்ப சூப்பராக மிதக்க தான் போகுது, அதுதான் விஷயம். அதனால தான் ஹீலியமுக்கு வந்து என்ன அப்படின்னா கம்மியான டென்சிட்டி இருக்குது. ஆர்டினரி ஏர் விச் கிவ்ஸ் தம் பாயின்சி அண்ட் தஸ் ஃப்ளோட் இன் தி ஏர். ஈஸியாக என்ன பண்ணுது? தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரில், சாரி நான் கப்பலில் சொன்னாலும் சார், ஏரில் ஈஸியாக என்ன பண்ணுது? ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? Why it is easy to swim in river water than in sea water? சொன்னாங்க பார்த்தியா, ரிவர் வாட்டரை விட sea வாட்டரில் நம்ம ஸ்விம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? The reason is that sea water contains salt and so its density is more than the density of river water. கடல் தண்ணி இனிப்பாக இருக்கும்லப்பா, கடல் தண்ணி எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்குமா, இல்லை உரப்பாக இருக்குமா, அல்லது கசப்பாக இருக்குமா? கடல் தண்ணி எப்படி இருக்கும்? கடல் தண்ணினாலே அது பயங்கரமான உப்பாக இருக்கும், பயங்கர சால்ட்டியாக இருக்கும், ஹை சால்ட்டி. அப்போ வெரி வெரி சால்ட்டி, ரொம்ப சால்ட்டியாக இருக்குது அப்படின்னா அதிக அளவில் உப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 லிட்டர் தண்ணியில் நிறைய உப்பு இருக்குது, அப்போ வெரி சால்ட்டி. அப்போ அதிக அளவில் சால்ட் இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி என்ன பண்ணுது? குபுக் அப்படின்னு கூடிடுது. அப்போ டென்சிட்டி கூட இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டோன்னா அது என்ன பண்ணுது? அவ்வளோ சீக்கிரம் மூழ்காது. அப்போ அது என்ன பண்ண போகுது? மிதக்க வைக்க ட்ரை பண்ணுது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதில் ஈஸியாக உள்ளே புகுந்து போயிடலாம். வேறு சீ வாட்டரில் நம்ம ஸ்விம் பண்ணுறது கஷ்டம். ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணுறது ஈஸி, நீங்கள் அதே இது சீல ஸ்விம் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? அதில் இது சீல ஸ்விம் பண்ணுறது என்னது? கஷ்டம். The reason is that sea water contains salt and so its density is more than the density of river water. The weight of the man gets balanced by the less immersed part of its body in sea water.
அதாவது என்ன அப்படின்னா நம்ம நல்ல தண்ணிக்குள்ளே மூழ்கலாம் தானே இப்போ தண்ணியை தள்ளி ஸ்விம் பண்ண முடியும், நம்ம தண்ணிக்குள்ளேயே மூழ்க முடியாதான். ஏன்னா நம்மளை மூழ்க விடாமல் என்ன பண்ணுதான், தண்ணி நம்மளை மேலே பிடிச்சி தள்ளுதான். அப்புறம் எப்படி நம்ம ஸ்விம் பண்ண முடியும்? நம்மளோட பாடி பார்ட் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அப்படியே அதை தண்ணியை கிழிச்சிட்டு உள்ளே ஸ்விம் பண்ணி போக முடியும். இங்கே அப்படி இல்லை. The weight of man gets balanced by less immersed part of his body in sea water as compared to river water. Thus it is easier for a person to swim in sea water than in the ஐயோ நான் மாற்றி சொல்லிட்டேன். Why it is easier to swim in river water than in sea water? இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, போச்சு, கொஷினில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த கொஷின் ஆன்சர் என்னது? விச் இஸ் ஈஸியர் ஆக்சுவலா? அத்தியா கொஷினே தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக கொஷின் தப்பு. உங்கள் புக்கில் என்ன கொஷின் இருக்குது? புக்கில் கொஷினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. மிஸ்டேக்கு கொஷினில் இருக்குது போல். இந்த வரேன் புக்கில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். why it is easier to swim in river sea water than in river waterன்னு இருந்திருக்கணும் போல். ஆனால் எங்கள் கொஷினே மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஷின் மாறி why it is easier to swim in sea water. ஆக்சுவலாக இங்கே தப்பு. it is easier to swim in sea water. ரைட். இப்போ நான் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன் கான்செப்டை. இப்போ என்ன பண்ண, நம்ம கரெக்டான கான்செப்ட் படிக்கலாமா? கரெக்டான கான்செப்ட் படிக்கலாமா? கரெக்டான கான்செப்ட் படிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அப்படி தான். இப்போ இது காரணமே தான், sea water easy to swim. அப்படியே அதே காரணம் தான். என்ன அப்படின்னா இப்போ தண்ணிக்குள்ளே நிறைய பாட்டு இருக்குது. அப்போ ரிவர் வாட்டரில் நம்ம உடம்பு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிடுது. வேறு sea வாட்டரில் நம்ம உடம்பு பூரா மேலே வந்துடுது. அப்போ நம்ம ஈஸியாக ஃப்ளோட் ஆகிறோம். அப்போ ஈஸியாக நம்ம ஃப்ளோட் ஆகிறோன்னா கட 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 கடன்னு என்ன பண்ணிடலாம், ஸ்விம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ரிவர் வாட்டருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியாது, ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோ சரியா? நான் மாற்றி சொல்லிட்டேன், மாற்றி நோட் பண்ணிக்கோங்க சரியா? ரிவர் வாட்டர் அண்ட் sea வாட்டருக்குரியது. ஓகே. 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி 8 மணி கிளாஸ் இருக்குப்பா. 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 8 மணி கிளாஸ்க்கு வந்துடுங்க சரியா? வாட் இஸ் மென் பை அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்? சூப்பரான கொஷின், ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து ஹையர் கிளாஸஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு கொஷின். வாட் இஸ் அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்னா என்னது தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? எனிபடி நோ தட் வாட் இஸ் அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்? அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ உங்கள் ரூமில் இருக்க ப்ரெஷர், என் ரூமில் இருக்க ப்ரெஷர், நம்ம ஸ்கூலில் இருக்க ப்ரெஷர், நம்ம ஸ்டுடியோவில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே கரெக்டாக எல்லா இடத்துலையும் இருக்குது அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 1 bar. அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் இஸ் 1 bar. தட் இஸ் 1. அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர்னா என்னதுப்பா? ப்ரெஷர் அப்படின்னால யாரோ ஒருத்தவங்க அழுத்துறாங்க, ஃபோர்ஸ் பை ஏரியான்னு அர்த்தம். இப்போ யார் நம்ம ரூமில் நம்ம இடத்துல யார் அழுத்திக்கிட்டு இருக்கா? காற்று. எங்கே இருக்க காற்று? அட்மாஸ்பியர் லேயராக இருக்கா? அந்த லேயரில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் என்ன பண்ணுது? அழுத்துது. இப்போ நம்ம மேலே 1 bar ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏன் உணரல? 1 barங்கிறது கம்மியான ப்ரெஷர், அதனால் நம்மளுக்கு பெருசாக தரல. நீங்கள் இப்படி அழுத்துறீங்கல்ல, இப்படி அழுத்துறதை விட கம்மியான ப்ரெஷர் தான் நம்ம மேலே ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. 1 bar ப்ரெஷர் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்துகிட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியல. ஏன் தெரியலனா அது ரொம்ப மைன்யூட்டான, ரொம்ப கம்மியான, ரொம்ப லெஸ்ஸான ஃபோர்ஸு. அதனால தான் என்ன பண்ணல, அது நம்மளுக்கு பெருசாக தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா? வாட் இஸ் meant by atmospheric pressure? Earth is surrounded by layer of air up to a certain height, ரைட்டா? ஒரு சில தூரம் வரைக்கும், அப்ராக்சிமேட்டாக 300 கிலோமீட்டர் வரைக்கும், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு என்ன அப்படின்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் உயர்ந்து 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 இருக்கான் ரைட்டா? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் என்ன பண்ணுது? 300 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. And this layer of air around the earth is called atmosphere of the earth. கரெக்ட் தானே? பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுக்கையும் நம்ம சொல்ல போகிறோம்ல, ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் என்னது? லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர், லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியரோட லேயர். ஓகே, அட்மாஸ்பியரோட லேயர். அப்போ இந்த லேயர்லாம் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? அட்மாஸ்பியரிக் லேயர். இந்த லேயர் என்ன பண்ணுதுன்னா
ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட். ஏர் என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட இடங்களை இதில் என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணிக்குது. பர்டிகுலர் ஸ்பேஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்துலலாம் ஆக்குபை பண்ணிக்குது. அப்போ இடத்த ஆக்குபை பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த வெயிட் தான் என்ன பண்ணுது, அழுத்துது. இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அ ப்ரெஷர். ஸோ அப்போ வெயிட் இருக்கனால இட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். that pressure is called atmospheric pressure. அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா, கிளியரா? அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இஸ் தட் கிளியர்? ஓகேவா, அந்த ப்ரெஷருக்கு பேர் என்னது, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Pascal's law, one of the most important question pa. It is a UPM question. UPM என்னது, ultra pro max important question. It is not important, it is ultra pro max question. Ultra pro max question ரொம்ப 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 முக்கியம். ஸோ பாஸ்கல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, பாஸ்கல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? பாஸ்கல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? பாஸ்கல் என்ன சொல்கிறாருன்னு, பாஸ்கல் என்ன சொல்கிறாருன்னா, increase in pressure at any point. ஒரு புள்ளியில் அல்லது ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்சைட் அ லிக்விட். ஓகே, கையில் இல்லையா, லிக்விடில், லிக்விட் at rest is transmitted equally and without any change in all direction. For example பாருங்கள், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். சரியா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாமா? ரைட், லெட் அஸ் டேக் அ பாட்டில் அல்லது ஒரு கண்டெய்னர். இதில் நான் என்ன பண்ணுறேன், தண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாட்டில் எப்படி நசுக்கிறேன். ரைட்டா, இந்த பாட்டில் என்ன பண்ணுறேன், இப்படி நசுக்கிறேன். அப்போ என்னப்பா ஆகும், நான் நசுக்கிற இடத்துல மட்டும் இருக்க லிக்விடு அந்த இடத்துல மட்டும்தான் நான் ப்ரெஷர் கொடுத்தேன். நான் ப்ரெஷர் கொடுத்தது என்னமோ இந்த இடத்துல மட்டும்தான், நான் ப்ரெஷர் கொடுத்தது என்னமோ இந்த இடத்துல தான். ஆனால் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் ஈக்குவலாக நான் கொடுத்த ப்ரெஷரு எல்லா பக்கமும் அந்த லிக்விட் மேலே என்ன பண்ணுது, ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது. அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் ஈக்குவலாக சூப்பராக செம்மையாக ஆக்ட் ஆகுது. எல்லா பக்கமும் ஈக்குவலாக நான் அப்படி அமுக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா தண்ணியிலையும் ஃபுல் வாட்டர் பார்ட்டிகல்ஸ், எல்லா வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லையும் அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா லிக்விடோட அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்குது. லிக்விட் என்ன பண்ணியிருக்கு, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கனால கண்டினியூஸாக ரைட்டா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மொத்தமாக எல்லா இடத்துலையும் சேர்ந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. மொத்தமாக என்ன பண்ணுது, ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. வேறு லெவலில் செம்மல, இது சூப்பரில் எப்படி ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பராக ஆக்ட் ஆகுதுல. ஸோ அதுதான் பாஸ்கல் சொல்கிறார். நீங்கள் ரெஸ்ட்டில், அதாவது ஆடிக்கிட்டே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் மேலே நீங்கள் கொஞ்சமாக அல்லது ஒரு புள்ளியில் ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும், நீங்கள் ஒரு இடத்துல கொஷின் கொடுத்தாலும், ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா மொத்தமாக எல்லா பக்கமும் என்ன பண்ணுதான், ப்ரெஷர் போகுதான். யார் யாருக்கெல்லாம் 4th கொஷின் புரியலை, நீங்கள் கவனிச்சிங்களா? இப்போ தான் ஜாயின் பண்ணீங்களா இல்லை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்களா? 4th கொஷினில் என்ன இருக்குது, 4th கொஷினில் ஒன்றுமே கிடையாது. 4th கொஷினில் எதுவுமே இல்லை, சிம்பிள். சொல்கிறேன், திருப்பி ஒரு தடவை 4th கொஷின் சொல்கிறேன், இதை முடிக்க விட்டு. பாஸ்கல்ஸ்லாங்கிறது என்னது, ஒரு ஃபோர்ஸ். நான் ஒரு இடத்துல குத்துறேன், ஒரு இடத்துல அழுத்துறேன். சரியா, நான் ஒரு இடத்துல அழுத்துறேன் அப்படின்னா அது ஒரு லிக்விட். ஒரு லிக்விட் என்ன பண்ணுறேன், நான் அழுத்துறேன், ஒரு லிக்விடை நான் அழுத்துறேன். நான் ஒரு பாயிண்டில் அழுத்தினாலும் அது மேலே அது என்ன பண்ணுதா, அதுக்கு மேலே வந்த ப்ரெஷரை எல்லா பக்கமும் என்ன பண்ணுது, ஈக்குவலாக எல்லா பக்கமும் என்ன பண்ணுதா, ஈக்குவலாக அந்த ப்ரெஷரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா லிக்விடுக்கும் நம்ம லிக்விடோட மேலே அழுத்துறோன்னா ஃபுல் லிக்விடுக்கும் அந்த ப்ரெஷர் போகுது. அது பேர் தான் ஹைட்ராலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த ஜேசிபி அந்த மாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மூலமாக தான் இயங்குது. அதுதான் விஷயம். இன் ஆல் டைரக்ஷன் டு எவ்ரி அதர் பாயிண்ட் இந்த லிக்விடோட எல்லா பாயிண்ட்லையும் ஈக்குவலாக என்ன பண்ணுமா, அந்த ப்ரெஷர் போய் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பாஸ்கல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. 4th கொஷினில் என்ன பிரச்சனை, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா என்ன, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா என்னது, அட்மாஸ்பியர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ அட்மாஸ்பியர்னா என்னது, அட்மாஸ்பியர்னா ஏர்னா என்னது, நம்மளோட எர்த்தில் பூமியோட நிலப்பரப்பை சுற்றி நிறைய லேயர்ஸில் அட்மாஸ்பியர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா இதுதான் நம்ம எர்த்துன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா, இதுதான் நம்ம எர்த் இப்படி இருக்குன்னா எர்த்தை சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்குது. நிறைய லேயர்ஸில் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர், காற்றோட லேயர் நிறையா இருக்கும். காற்றோட லேயரு நிறையா இருக்கும். ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், ஸ்டேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர்னு நிறைய லேயர்ஸ் இருக்குது. ரைட்டா,
எர்த்தை சுற்றி இப்படி என்ன பண்ணுது, நிறைய லேயர்ஸில் எர்த்தை சுற்றி இப்படி நிறைய லேயர் இருக்குது. சரியா, எர்த்தை சுற்றி என்ன பண்ணுது, இந்த மாதிரி நிறைய 4 லேயர் இருக்குது, நிறையா இல்லை 4 லேயர் தான் இருக்குது. இந்த 4 லேயர்லேயும் காற்று இருக்குது. இந்த 4 லேயர்லேயும் என்ன பண்ணுது, இட் இஸ் ஹேவிங் கம்ப்ளீட்டாக ஏர் இருக்குது. இந்த 4 லேயர்லேயும் என்ன இருக்குது, ஏர். 4 லேயர்லேயும் யார் இருக்காங்க, யார் இருக்காங்க. 4 லேயர் என்னது, வேறு வேறு லேயர்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு லேயர். ரைட்டா, ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு லேயர், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லேயர். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் யார் இருக்குது, யாருக்கு வெயிட் இருக்குது, யாருக்கு வெயிட் இருக்குது. அப்போ அந்த வெயிட்டெல்லாம் என்ன பண்ணுது, மொத்தமாக இந்த பூமி மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ வெயிட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா இட் இஸ் ப்ரெஷர். அப்போ அந்த ப்ரெஷர் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்னால, சுற்றி இருக்கக்கூடிய காற்றுனால பூமி மேலே ஏற்படக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்ன சொல்ல போகிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. எர்த் இஸ் சரௌண்டட் பை லேயர் ஆஃப் ஏர் அப் டு சர்டன் ஹைட். அதாவது அப்ராக்சிமேட்டாக 300 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று நம்மளோட பூமியில் இருக்குது. அதுக்கப்புறம் காற்று கிடையாது. ஸ்பேஸில் காற்று இருக்கா, இருக்காது. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் காற்று இருக்குது. அண்ட் திஸ் லேயர் ஆஃப் ஏர் அரௌண்ட் த எர்த் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் லேயர் அல்லது அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த். சின்ஸ் ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ப்ரெஷர். ஸோ அதுக்கு ஸ்பேஸ், அது இடத்த பிடிச்சிருக்கு, அதுக்கு வெயிட் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் அ எக்ஸாக்டாக ப்ரெஷர். அவங்க ஒரு அழுத்தத்தை உருவாக்க போகிறாங்க. அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியர்னால உருவாகிற அழுத்தத்துக்கு பேர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அவ்வளோதானே, ஈஸி தானே. இதில் என்ன கஷ்டம் இருக்குது, அட்மாஸ்பியர்னால உருவாகிற ப்ரெஷர்னால அது பேர் என்னது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். தட்ஸ் இட், தட்ஸ் இட். கரெக்டு தானேப்பா, கரெக்டு தானே. மாசா வேறு லெவலா. இப்போ புரிஞ்சுதா, இப்போ புரிஞ்சுதா, யார் யாருக்கெல்லாம் புரியாமல் இருந்துச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? எஸ், சூப்பர்ல, வெரி குட் வெரி குட். ஸோ பாஸ்கல்ஸ்லாம் படிச்சிட்டோம் நம்ம. அடுத்த டீட்டெயில். With an appropriate illustration prove that the force acting on a small area exert a greater pressure. Force acting on a small area exert a greater pressure. Right? With an appropriate illustration prove that force acting on a small area exert a greater pressure. அதாவது ஒரு தண்ணியில், ஒரு ஃப்ளூயிடில் நீங்கள் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தாலும், ரைட்டா, கொஞ்சோண்டு ப்ரெஷர் கொடுத்தாலும் போதுமா, அது என்ன பண்ண போகுது, அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு ப்ரெஷரை உண்டு பண்ணுது. அது எப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ரைட், வாங்க பார்த்துடலாம். டேக் அ நெயில், ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. இட் ஹாஸ் 2 ends, 2 எண்டு இருக்குது. ஒன் end is sharp and the other end is bulged head. கரெக்டு தானே? இப்போ இந்த பேனாவே எடுத்துக்கலாம். என் கையில் இருக்க பென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லை, ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இந்த டிப் எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. இப்படி பார்த்தா உனக்கு தெரியும், கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ ரைட்டாக ஒரு எண்டு பிளண்ட்டாகவும் ஒரு எண்டு ஷார்ப்பாகவும் இருக்குது. we usually keep the pointed end on the wall or wood and hammer on the bulge. கரெக்டு தானே? இப்போ எப்படி ஆணி அடிப்போம், இப்படி வச்சு இந்த இதை செவுத்தில் வச்சு, ரைட்டா, இதை செவுத்தில் வச்சு இந்த பக்கம் தான் ஆணியை வச்சு அடிப்போம். கரெக்டாக இல்லையா? யாரை இப்படி திருப்பி வச்சு இப்படி அடிப்போமா? கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டோம். இப்படி வச்சு இந்த பக்கம் தான் ஆணி அடிப்போம். ஸோ வெரி ஸ்மால் ஏரியா கிரியேட்ஸ் அ லார்ஜ் ப்ரெஷர். அப்போ ஸ்மால் ஏரியா, ஆணியில் இந்த சின்னோண்டு இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம அடிக்கிறோம். ஸோ தஸ் த நெயில் பெனிட்ரேட்ஸ் இன்டு வால் ஆர் வுட். அதாவது நான் இங்கே கொடுக்குற ப்ரெஷரில் இந்த ஸ்மால் ஏரியா இருக்குல்ல, வெரி ஸ்மால் ஏரியா கிரியேட்ஸ் லார்ஜ் ப்ரெஷர். நான் இங்கே அடிக்கிறது என்ன பண்ணுது, நான் எங் சுற்றியில் எவ்வளோ பெருசு இருக்கும், நான் எவ்வளோ பெருசு இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், பயங்கரமாக இதில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ அதிகமான ப்ரெஷர் என்ன பண்ணுது, இந்த ஆணி மேலே ஏற்படுது. அப்போ ஆணி என்ன பண்ணுது, டக்குன்னு உள்ளே இறங்குது. அப்போ வெரி ஸ்மால் ஏரியா கிரியேட்ஸ் லார்ஜ் ப்ரெஷர். கம்மியான ஏரியா சுற்றியல் ஆணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. அந்த கொஞ்சோண்டு இடத்துல நான் கொடுக்குறேன் ப்ரெஷர், ஆனால் அது என்ன பண்ணுது, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, செவுத்துக்குள்ளே போகுது, செவுத்தை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகுது. thus nail penetrates into the wall or wood. thus the force acting on a smaller area exert a greater pressure. நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ப்ரெஷர், ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ப்ரெஷர் பயங்கர அதிகமாக, ப்ரெஷர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுமா. நம்ம கம்மியான ப்ரெஷர் தான் கொடுக்குறோம், ஆனால் கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆனால் ப்ரெஷர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபோர்ஸோட ப்ரெஷர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? குட். பேரோமீட்டரை பற்றின கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கேட்டிருக்காங்க. ரைட்டா? பேரோமீட்டரை பற்றி பார்த்துடலாமா? வாங்க. ரைட். மெர்க்குரி பேரோமீட்டர் இட் இஸ் டிசைன் பை டாரிசிலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணார், இதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணார். டாரிசிலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ மெர்க்குரி பேரோமீட்டர் consist of long glass tube closed at one end and open at other end. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். ரைட்டா? ஒரு பக்கம் க்ளோஸ்டாகவும் ஒரு பக்கம் என்னது ஓப்பனாகவும் இருக்குது. சரியா? ரைட். ஸோ கீழ் பக்கம் ஓப்பனாகவும் மேல் பக்கம் க்ளோஸ்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது ஒரு லாங் டியூப். சரியா? ஒரு லாங் டியூபு இந்த மாதிரி என்ன பண்ணுது இருக்குது. அடுத்து mercury filled through open end and closes that end by thumb and open it after immersing it into the mercury. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நான் நேராக வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், நான் இந்த டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குல்ல, இது என்ன பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு நேராக வச்சு இதில் என்ன பண்ணுறேன், நான் மெர்க்குரியை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். ரைட்டா? மெர்க்குரியை ஃபில் பண்ணி என்னோட கட்டை விரலை வச்சு என்ன பண்ணுறேன், நான் அதை மூடிக்கிறேன். ரைட்டா? இப்படி வச்சு இப்படி என்ன பண்ணுறேன், ஊற்றி இப்படி மூடி கையில் வச்சுக்கிறேன். சரியா? இப்படி என்ன பண்ணுறேன், மூடி கையில் வச்சுக்கிறேன். அடுத்த நேரம் என்ன பண்ண போகிறேன், இதை போய் இதில் மூழ்க வைக்க போகிறேன். ரைட்டா? இதில் ஐ எம் ஹேவிங் அ கப். ஒரு கப்பில் ஆல்ரெடி இந்த கப்பில் என்ன இருக்குது, ஆல்ரெடி அந்த கப்பில் மெர்க்குரி இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி இந்த கப்பில் என்ன இருக்குது, மெர்க்குரி ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே? ஆல்ரெடி இந்த கப்பில் என்ன இருக்குது, மெர்க்குரி இருக்குது. மெர்க்குரி என்ன கலரில் இருக்கும், ஆகா போர்டே மொத்தமாக ஒயிட் ஆயிடுச்சு. இருங்க. ரைட். ஓகேவா? டெஸ்ட் டியூப்குள்ளே இருக்குது. டெஸ்ட் டியூப்குள்ளே மெர்க்குரி இருக்குது. ஸோ இதான் என்ன அப்படின்னா மெர்க்குரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இதுக்கு இப்படியே நானே ஏப்பா இதுக்கு மேலே ஸ்லோவாக நடத்த என்னால் முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே எப்படா ஸ்லோவாக நடத்த முடியும், பொறுமையாக படத்தை வரைஞ்சி போட்டுட்ருக்கீங்க. என்ன ஆச்சு, நீங்கள் யாரும் கவனமாக இல்லையா, ஏன் இப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, கவனிங்க. கைடில் வேறு ஆன்சர் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் ஒரு அக்கா வந்து ஃபஸ்ட் மிட்டமில் ஒரு டெஸ்ட் எழுதிருந்தாங்க. ஒரு கொஷின் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க ஃபஸ்ட் மிட்டமில் எழுதுனது புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுனாங்க. அவங்க மேம் என்ன சொல்லிட்டாங்களா, நீ கைடில் இருக்க மாதிரி தான் எழுதணும், கைடில் இருக்க மாதிரி எழுதுனா பப்ளிக்கில் மார்க் போட மாட்டாங்க அப்படின்னு. அந்த கொஷின் இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த கொஷின் எடுத்து அதோட ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஆன்சர் கீழே அந்த பொண்ணு என்ன எழுதியிருந்தாங்களோ அதுதான் இருக்குது. அதாவது புக்கில் என்ன இருக்கோ அதை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, கைடில் இருக்கிறத ரெஃபர் பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கைடு ஆர் நாட் ஃபாலோட் ஆன் பப்ளிக் எக்ஸாமினேஷன். பப்ளிக்கில் புக்கில் என்ன ஆன்சர் இருக்கோ, புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி எழுதினா தான் மார்க். நீங்கள் கைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதனால் அதை எழுதுறேன், அதான் கைடை வச்சு படிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு ப்ராப்ளம் அவங்க செஞ்சுருந்தப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்முலா புக்கில் இருக்க ஃபார்முலா மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு செஞ்சுருக்காங்க. அவங்க மேம் என்ன சொல்லிட்டாங்க, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடக்கூடாது, அது ரெண்டையும் சேர்த்து இருக்க ஸ்டெப் எப்படி கைடில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போடணும். எனக்குலாம் ஓ மை காட் என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு தலைவலி. அந்த பொண்ணு பேப்பர் அனுப்பிச்சிருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே லிட்டரலாக எனக்கு என்னடா நம்ம இத்தனை வருஷம் பப்ளிக் பேப்பர் திருத்திருக்கோம், அப்போ கூட நம்மளுக்கு வந்து இது இப்படி தானே சொன்னாங்க, இது எப்படி புக்கு தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் கைடு தான் தப்பாக இருக்கும், புக்கு தப்பாக இருக்காது. இதெல்லாம் புக்கில் இருக்கிறது கொஞ்சம் கவனம். ரைட்டா? ஒரு சில அந்த கொஷின் பார்த்தியா, ரிவர் வாட்டர் சி வாட்டர் தப்பு இருந்துச்சு, அந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேனே தவிர புக்கில் மிஸ்டேக் இருக்காது, புக்கில் தப்பு இருக்காது. ஏன்னா இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட 10வது வருஷம் இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 10வது பேட்ச் இந்த புக்கு படிக்கிறது நிறையா அப்கிரேட் ஆகி வந்துருச்சு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் புக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. we will see that. நம்ம அதை பொறுமையாக பார்க்கலாம், மாறினாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படுற பார்த்துக்கலாம். mercury filled through the open end and close that end by thumb and open it after immersing it into through the mercury. ஸோ என்ன பண்ணுங்க, இப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கட்டை விரலை எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க, கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கட்டை விரலை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The barometer works by balancing the mercury in the glass tube against the outside air pressure. வெளியே இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தம், வெளியே இருக்கக்கூடிய காற்றோட ஏர் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகுது அப்படின்னா the barometer is going to work by balancing the mercury in the glass tube against the outside air pressure. If the air pressure increases, வெளியே இருக்க ஏர் ப்ரெஷர், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா அது என்ன பண்ண போகுது, இந்த மெர்க்குரியை அழுத்துமா, இந்த கப்பில் இருக்க மெர்க்குரியை இந்த இடத்துல இருக்க அழுத்துமா. அப்போ இதை அழுத்துறப்ப இவங்க எங்கே போவாங்க, அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, உள்ள டியூபுக்குள்ளே அப்படியே மேலே ஏற போகிறாங்க. டியூபுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே மேலே ஜிகு 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 ஜிகுன்னு மேலே ஏற போகிறாங்க. அப்போ இஃப் தி ஏர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ஏர் ப்ரெஷர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா it pushes more of the mercury up to the tub, mercury up into the tub. If the air pressure decreases, more mercury drains from the tub. மேலேருந்து mercury என்ன பண்ணுமா, கீழே வந்துடும், இல்லைன்னா கீழேருந்து மேலே போகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரெஷர். ப்ரெஷரை பொறுத்து, ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா டியூபுக்குள்ளே போகும், ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா கீழே வந்துடும். சரியா? As vacuum cannot exert pressure, mercury in the tube provides a precise measures in the pressure which is called atmospheric pressure. அப்போ உள்ளுக்குள்ளே வேக்யூம் இருக்கிற வெற்றிடம் அது அழுத்தத்தெல்லாம் கொடுக்காது. வெற்றிடத்தில் எப்படி அழுத்தம் இருக்கும், வேக்யூம் டஸ் நாட் ஹேவ் ப்ரெஷர். ஏன்னா வேக்யூமில் எதுவுமே இருக்காதுல்ல, there is vacuum, no, nothing is there. வேக்யூமில் எதுவுமே இருக்காது. வேக்யூம்னா அங்கே என்னது, யாருமே இருக்க மாட்டாங்க, nobody will be there. யாருமே இல்லைன்னா அங்கே எப்படி ப்ரெஷர் இருக்கும். ஸோ there is no pressure, ப்ரெஷரே இருக்காது அங்கே. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் லேபரேட்டரி ஆர் வெதர் ஸ்டேஷன். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம லேப்லேயோ வெதர் ஸ்டேஷன்லையோ இதை வச்சு யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரெஷர் வேரியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை வச்சு தான் ப்ரெஷர் வேரியேஷனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ வேறு யாருக்கா எதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். எஸ், எனி டவுட்? ஸோ நாளைக்கு குவிஸ் என்ன டாப்பிக்கு, என்ன சிலபஸ், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு குவிஸ் என்ன சிலபஸ் அப்படின்னு. நாளைக்கு குவிஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் குவிஸ் என்னென்னு அப்டேட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம ஏஓ டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா? ஏஓ டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஏஓவில் ஜாயின் பண்ணிங்க, இல்லை டெய்லி ஸ்டடி பிளான் இருக்குது, நான் காட்டுட்டா. இங்கே பாரு, நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஏஓவில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வரும், இல்லைன்னா வராது. யூ ஹாவ் டு ஜாயின் அவர் ஏஐஓ. பாரு, காட்டுறேன். ஃப்ரீ டெலகிராம், நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலு. இதில் பாருங்கள் டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி 9th டுடே ஸ்டடி பிளான், 10th ஸ்டாண்டர்ட் டுடே ஸ்டடி பிளானு, 9th ஸ்டாண்டர்ட் டுடே ஸ்டடி பிளான் போட்டுருக்கோம். பட் டுடே சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தியா, 5 மணிக்கு இதுவும் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு, பார்த்தீங்களா? ஸோ இதில் மேம் வீடியோஸு, உனக்கு மோட்டிவேஷனு, டெய்லி ஸ்டடி பிளான், இது எல்லாமே கொடுப்பாங்க. கேப்டன், இதில் எப்படி நான் ஜாயின் பண்ணுறது? என்ன பண்ணுங்கள், இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கள, இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இருங்க நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நைன்த்து சயின்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கள, அந்த வீடியோவில் கீழே பாருங்கள் டவுன்லோட் நோட்ஸ் ஏறுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட குவார்ட்டர்லி, ரைட்டா, இது ஆனுவல் எக்ஸாம்னு தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக குவார்ட்டர்லிக்குரியது தான், அது ஆனுவல் எக்ஸாம்னு தப்பாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இதை கிளிக் பண்ணி என்ன பண்ண, பை நோ கொடுத்தேன்னா வந்து என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம். இதில் வந்து இமெயில் ஐடி இல்லை, இல்லைனா இமெயில் ஐடி போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறேன், வெயிட் பண்ணேன். ஸோ இதில் நான் என்னோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுக்கல. இதில் போட்டு நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா அதில் உனக்கு என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக உனக்கு அதில் நம்மளுக்கு தேவையானது எல்லாம் இருக்கும். சரியா? அந்த ஏஐஓவில் தான்
டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் போனேன்னா உனக்கு டெய்லி ஸ்டடி பிளான்லாம் கிடச்சிரும். டெய்லி ஸ்டடி பிளான் வேணுன்னா அதில் நீ ஜாயின். இப்போ நான் காமிச்சல அதுபடி தான் நீ ஜாயின் பண்ணி. இப்போ நான் ஜாயின் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அது வழியாக என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? தட் இஸ் த ஜாயினிங் ப்ரொசீஜர். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? கிளியரா? மாஸா? வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸா? சூப்பரா? ரைட்? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதாப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு வேறு என்னெல்லாம் தேவை, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இதெல்லாம் நினச்சி உனக்கு பயமாக இருக்குது, எதெல்லாம் உனக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவை அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூ வில் செக் இட் அவுட். ஓகே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம். சரியா? ரைட்? இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பை பாய், see you.